ஹாய் நண்பா, நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லால் சலாம் படத்தோட ட்ரெய்லரை வந்துட்டு ஒரு மாதிரி பண்ண போறோம். ஸோ அது என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க வீடியோக்குள்ள வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த ட்ரெய்லர் பாக்குறது வந்துட்டு எனக்கு இன்னொரு இதை ஞாபகப்படுத்துது. ஊரே வரப்போதுரா போடுறதுக்கு. அது என்ன அப்படிங்கறது வந்துட்டு அதுவும் வீடியோக்குள்ள இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தா வந்துட்டு என்ன இருக்குன்னு தெரியும். வீடியோக்குள்ள போலாம். வந்துட்டு யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விக்ராந்த், எனக்கு வந்துட்டு நம்ம விஷ்ணு விஷால், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் நம்ம செந்தில் கூட வந்துட்டு இதுல ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. தட் மீன்ஸ் காமெடியான ஒரு சாமியார் ரோல் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த படத்தை வந்து என்ன நடிச்சிருக்காரு, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இதுல ஒரு சின்ன ஒரு பிளாட் இருக்கு. என்னடா பிளாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுல வந்துட்டு நிறைய விதமான ஒரு கதை எல்லாமும் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்துட்டு ஹிந்து முஸ்லிம் சண்டை நடக்குது. ஒரு சாமியா இருந்தாலும் யாரு கும்பிடுற சாமியா இருந்தாலும் சாமி சாமிதான். வந்துட்டு விக்ராந்துக்கும் நம்ம விஷ்ணு விஷாலுக்கும் சண்டை நடக்குது. தட் மீன்ஸ் இந்த கிரிக்கெட்ல வந்துட்டு நல்லா இருந்த ஒரு சுடுகாடாயிட்டீங்களா. அண்ட் அப்படியே கட் பண்ணா வந்துட்டு ஏதோ ஜாதி கலவரம் மாதிரி நடக்குது. அண்ட் இன்னொரு பார்த்தா வந்துட்டு லேண்ட் பிரச்சனை மாதிரி ஒண்ணு நடக்குது. ஸோ இதுல என்னதான் பிரச்சனை, என்ன நடக்க போகுது அண்ட் எதை பேஸ் பண்ணி இந்த படத்தை கொண்டு வர போறாங்க. இதுல நம்ம ஜலால் பாய் அப்படின்னு சொல்ற நம்ம வந்துட்டு சூப்பர் ஸ்டார் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான முழு விளக்கமும் இந்த வீடியோல இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லர்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்க, இந்த படத்தை வந்து என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு சொல்ல வரது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணு விஷாலை பத்தி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்தை வந்து இருக்க வேண்டிய ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த் தான். இந்த படத்தை வந்துட்டு ரோல் வந்துட்டு இருக்கிறதா ஒன்று பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் வந்துட்டு இதுல ஒரு கேமியோ பண்றாருன்னு சொன்னாங்க. சூப்பர் ஸ்டார் ஒரு கேமியோ பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா ஃபுல் ஃபிளெஜ்டா வந்துட்டு இந்த ஒரு படம் சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு படம் மாதிரி இப்போ வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, இந்த படத்துல வந்துட்டு அவர் இருக்காரு இல்ல, இவங்க நடிச்சிருக்காங்க நடிக்கல, இதெல்லாம் விட்டுட்டு இந்த படத்துல வந்துட்டு என்ன சொல்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ட்ரெய்லர்ல விஷ்ணு விஷால் வந்துட்டு ஒரு ட்ரிங்கர், ஃபுல்லா வந்து சரக்கு அடிச்சுட்டே இருக்கிற ஆளு. சரக்கு அடிச்சா மட்டும் பத்தாது, எல்லாரையும் போட்டு அடிக்கிற ஒரு ஆள். எப்ப குடிப்பா எவனும் அடிப்பான்ற பயத்துல கால பூரா வாழ முடியாது. எல்லாரையும் போட்டு அடிக்கிற ஒரு ஆள். இவர் வந்துட்டு எப்படி இந்த கிரிக்கெட்ல வந்துட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு ஒரு தலை போதை இருக்குன்னு நினைக்கிறேன். தட் மீன்ஸ் நான் தான் அப்படிங்கிற ஒரு போதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்பனன்ட்ல இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா விக்ராந்த். விக்ராந்த் தான் வந்துட்டு வில்லன் மாதிரியாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட படத்துல எல்லாம் வந்துட்டு வில்லன் ரோல் மாதிரி தான் பண்ணாரு. ஸோ இதுல வந்துட்டு அவர் வில்லன் ரோல் எல்லாம் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. ஜலால் பாயோட பையன் தான் நம்மளோட விக்ராந்த். பையன் சம்பாதிச்சா வீட்டுக்கு பெருமை, பையன் சாதிச்சா நாட்டுக்கே பெருமை. ஸோ இந்த விக்ராந்த் வந்துட்டு இந்த ஜலால் பாயோட பையனா இருக்கிறதுனால, ஜலால் பாய் யாருங்கிற சூப்பர் ஸ்டாருங்க, தெரியுது, நீ மூடு. கண்டிப்பா ஒரு குட் ரோல் தான். ஸோ அவன் பேட் ரோல் நடிச்சிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம விஷ்ணு விஷால். ஸோ பேட் ரோல் வந்து நடிச்சிருக்கிறதுனால வந்துட்டு இதுல அவர் வந்துட்டு கொஞ்சம் பேட்ல தான் பிஹேவ் பண்றாரு. தட் மீன்ஸ் வந்துட்டு நம்ம பருத்தியுடன் கார்த்தி மாதிரி அண்ட் அப்படியே கட் பண்ணா வந்துட்டு நம்மளோட விருமன் கார்த்தி மாதிரி. ஸோ வந்துட்டு கொஞ்சம் பேடா தான் பிஹேவ் பண்றாரு. ஏன் எதுக்காக அப்படிங்கிறது வந்துட்டு அந்த படத்துல தான் தெரியும். இவங்களுக்குள்ள ஒரு போட்டி நிலவுது. என்ன போட்டி அப்படின்னா, கிரிக்கெட்ல வந்துட்டு போட்டி நிலவுது. யாரு ஜெயிப்பா யாரு தோப்பா. ஏன்னா ரெண்டு சரிசமமான ஆட்கள் வந்துட்டு பக்கத்துல இருக்கும்போது வந்துட்டு அங்க வந்து ஒருத்தர் லீட்ல வரணும், இல்லைன்னா ஒருத்தர் டவுன்ஃபால்ல போகணும். ஸோ இந்த ரெண்டு லீட்லயும் வந்துட்டு யார் டவுன்ஃபால்ல போக போறா, யார் அப்பர் இதுல வந்துட்டு போக போறா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இந்த படத்தை பார்த்தா புரியும். அண்ட் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குதா, இட்ஸ் ஓகே. அண்ட் ஜலால் பாய் வந்துட்டு அவரோட சீக்வன்ஸ் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை நடக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து ஹிந்து முஸ்லிம் அப்படிங்கிற டூ பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு ஒரு பிரச்சனை நடக்குது. ஹிந்து சைடு என்ன அப்படின்னா தேர். இந்த ஒரு தேர் மேட்டர்ல தாங்க எனக்கு வந்துட்டு ஒரு ஒண்ணு பிடிபட்டுச்சு. என்ன அப்படின்னா, இது இப்பதான் ஒரு படத்துல வந்துச்சு அப்படின்ட்டு. என்னடா படம், இப்ப நாங்க தான் படம் பார்த்துட்டு இருக்கோம், அது என்ன ஒரு படம் இப்பதான் லால் சலாம் மாதிரி ஒரு கதை வந்துட்டு எந்த படத்துல வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி இதுல வரவசம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சபா இப்பவே கண்ணை கட்டுது. என்ன அப்படின்னா தேர் சீன் இருக்குல்ல. ஸோ அந்த தேர் வந்துட்டு அதுக்கு வச்சு ஒரு தனியா பாட்டு இருக்குது. 7 நிமிஷத்துக்கிட்ட அந்த பாட்டு வருது. அண்ட் வந்துட்டு அந்த படத்துல வந்துட்டு இந்த தேர் சீன் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சீனா பேசப்படுது. ஏன்னா இவங்களுக்கு இந்த ஊர்ல இருக்க இவங்களுக்கு வந்துட்டு நாங்க தேர் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இது நடந்துட்டு இருக்கும்போது, என்னமோ இந்த வருஷத்துல இருந்து முராபாத்காரங்களுக்கு தேரே தர மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப தேதியா குறிச்சு கொடுத்துருக்கீங்க. அப்படியே கட் பண்ணா அரசியல்வாதிகளான அவங்க வந்துட்டு
கொடுப்போம் அப்படின்னு டக்குன்னு கொடுத்துடுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட ஓட்டு நமக்கு முக்கியம். ஸோ இந்த ஓட்டு முக்கியம் ஆனதுனால இந்த தேரை கொடுப்போம். தங்களுக்கு ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா மட்டும் அப்படியே வச்சிருவாங்க ஒரு புள்ளி. ஸோ அந்த புள்ளி வந்துட்டு என்னன்னு அது படத்துல பாருங்க. அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு இவங்க தேர் கொடுக்குறாங்க. தேர் கொடுக்கும்போது வந்துட்டு இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குது. தேருக்கு பிரச்சனை, இவங்க இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் பிரச்சனை, ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி 3 விதமான பிரச்சனைல வந்து நம்ம முஸ்லீமா இருக்கிறது ஜலால்பாய் அப்படிங்கிற சூப்பர் ஸ்டார். அப்ப இந்த மாதிரி ஒரு 2 பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு விஷ்ணு விஷாலுக்கும் அண்ட் விக்ராந்துக்கும் பிரச்சனை நடக்குது. அப்படியே கட் பண்ணா இந்த ஒரு ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை நடக்குது. அண்ட் வந்து தேருக்கு திருவிழாக்கு பிரச்சனை நடக்குது. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அப்ப இந்த தேர் திருவிழா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு பிற்காலத்துல வரேன், சாரி முன்னாடி போயிட்டு வரேன். என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பம்பாயில வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆளா இருந்திருக்காரு. அவர் இங்க வந்துட்டு 5 வேளை தொழுதுட்டு அண்ட் வந்துட்டு லைட்டா சங்கி மாதிரி அப்படி இருக்கிறாருன்னா அப்படின்னு நினைக்காதீங்க. இவர் வந்துட்டு இவர் வேற மாதிரி ஒரு ஆளு. பம்பாயில வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு ஃபைட் வந்துட்டு வருது. ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு அம்மாஞ்சியான, வேற தப்பா நினைச்சுக்காருங்க, ஒரு அம்மாஞ்சியான ஒரு கேரளா காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் வந்துட்டு தொழுதுகிட்டு அப்படி அமைதியா இருந்துகிட்டு சாந்தமான ஒரு குணத்துல இருக்கிற ஒருத்தனா காமிச்சிட்டு கடைசியில பார்த்தா ஒரு எவால்வ் ஆகி ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டு தான் வந்துட்டு அந்த ஒரு ட்ரெய்லர்ல அண்ட் அந்த சாங்ஸ்ல அண்ட் ஜலாலி ஜலாலி அப்படிங்கிற அந்த ஒரு சாங்ஸ்ல எல்லாம் வந்துருக்கு. ஸோ சாங் பாடவும் முடியாது. ஓகே, அந்த மாதிரி நடக்கிறதுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாங்க. சொல்றாரு ஒரு பம்பாயில என்ன பண்ணிருந்தாரு தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ அப்பதான் வந்துட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் கட் ஆகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணிக்கம் அப்படின்ட்டு, மாணிக்கம் சொன்னா புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்ஷாங்கிற மாணிக்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கதையை கொண்டு வராங்க போல. அண்ட் இதுல நான் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, தேர் சேம் திருவிழா சேம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இப்ப நான் வந்துட்டு ஒண்ணு கேள்வி கேட்கிறேன். ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம் நீங்க பாத்தீங்களா, பாக்கலையா? நம்ம அசோக் செல்வன் அண்ட் வந்துட்டு சாந்து நடிச்ச ஒரு படம். அதப்புறம் இதுல கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க, அதுல நிறைய மேட்டர் இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் லெவல் தான். ட்ரெய்லரை பார்த்தோன்னே எனக்கு கிடைச்சது. அது சிங்க் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது வந்துட்டு படம் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ எந்த முன்னெச்சரிக்கையான முடிவுக்கும் வந்துட்டு நீங்க வந்துடாதீங்க. படம் பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அண்ட் இதுல வந்துட்டு அந்த சில சீக்வன்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர் சீனுக்கு வந்துட்டு ஃபைட் நடக்குது இல்ல, தேரை வந்துட்டு கொடுக்க மாட்டோம் அண்ட் இடத்த கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு அப்படியே கட் பண்ணா திருவிழா முடிஞ்ச நாங்களே கொண்டு வந்து நிப்பாட்டிடுறோம். அடுத்த வருஷத்துக்கு உங்க தேரை எங்களுக்கு தேவையில்லையா? ப்ளூ ஸ்டார்லயே வந்துட்டு அதே மாதிரி தாங்க. இவங்க வந்துட்டு இந்த இடத்துல வரக்கூடாது, இவங்க வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இந்த திருவிழா நடத்தக்கூடாது, இவங்க வந்துட்டு கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்ட்டு. இந்த வாட்டி கண்டிப்பா கிரிக்கெட் மேட்ச் இருந்தே ஆகும். ஸோ இந்த கிரிக்கெட் சீனும் வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணு விஷால் அண்ட் அசோக் செல்வன் ஃபைட் நடக்குதா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அவங்க கொஞ்சம் அப்பர் லெவல்ல வந்துட்டு ஃபைட் பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல ஃபைட் கிரீன் மேட் எல்லாம் போட்டு அந்த இடத்துல ஃபைட் பண்ணாங்கன்னா, இங்க வந்துட்டு இவங்க தரலோக்கில் அந்த ஒரு இடத்துல ஃபைட் பண்றாங்க. அவ்வளவுதான் மேட்ரு. ஆனா இதுல வந்துட்டு இவங்க 2 பேரும் இணைகிறாங்க. ஸோ அதுலயே வந்துட்டு அவங்க இணைவாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்துட்டு அந்த படத்தை ப்ளூ ஸ்டார் படத்தை பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் சொல்றேன். இங்க வந்துட்டு என்னன்னா, இவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கிளப் இருக்கு. ஸோ அந்த கிளப்ல வந்துட்டு நிறைய பேர் நல்ல பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு பிளேயர். ஸோ அவங்கள வச்சு சாந்தன் வச்சு அசோக் செல்வனை தோக்கடிப்பாரு ஒரு ஜானர்ல. அந்த படத்தை பாருங்க. நல்லா விளையாடணும் போடும். கூலிக்கு கரியாடுறோம் புள்ள உள்ளே அதிகாரியா வந்தா நமக்கு பெருமை தானே. அப்ப அந்த ஒரு ஜானர் தோக்கடிக்கும் போது வந்துட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த இடத்துல விளையாட போவாரு. சும்மா போய் விளையாட போலாம் அப்படின்னு போவாரு. ஆனா வந்து நாங்க அவ்வளவு அவமானப்படுத்தி அவர் வந்து வெளில துரத்துவாங்க சாந்தனுவை. ஸோ அதுல வந்துட்டு புரிஞ்சுப்பாரு நம்ம எந்த லெவலு, அவங்க எந்த லெவலு, நம்ம அவங்கள பீட் பண்ணணும் அப்படின்ட்டு. வந்து ஆடுறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி வேணும்டா. போடவில்லை செலக்ஷன்ல நான் அசிங்கப்பட்டதும். ஸோ அதே மாதிரி இங்க வந்துட்டு பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் ஆனா வந்துட்டு அவன் விக்ராந்த் இருக்காரு. ஸோ அவன் அந்த ஆளு, இவன் அப்படிப்பட்டவன். அப்ப இவன் வந்து இவன் ஏன் இப்படி வந்தான், இங்க வந்துட்டானே, இவன் வந்து இப்படி தோக்கடிக்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு நம்ம விஷ்ணு விஷால் விளையாடுறதா இருக்கலாம். அண்ட் அப்படியே கட் பண்ணா வந்துட்டு வில்லன் சைட்ல வந்துட்டு எந்த தெய்வத்தை வந்து கும்பிட்டாலே வந்துட்டு தெய்வம் தான், சாரி கடவுள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்துட்டு உண்மைதான். ஸோ அதை வந்துட்டு இந்த ட்ரெயிலர்ல காமிச்சிட்டாங்க. இப்ப இதுல வந்துட்டு இப்படி நம்ம சர்க்கிள் அடிச்சுட்டு அந்த ப்ளூ ஸ்டார் படத்தோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். திருவிழா நடத்தக்கூடாது பேசிட்டே இருக்கும்போது சண்டை நடக்குது. அப்படியே கட் பண்ணா இங்க வந்துட்டு தேர் நடத்தக்கூடாது, தேர் ஊர்வலம் போகக்கூடாது அப்படின்னு சண்டை நடக்குது. அப்படியே கட் பண்ணா அங்க வந்துட்டு கிரிக்கெட் ஃபைட்டு சீன்ஸ் இதெல்லாம் நடக்குது. இங்கேயும் வந்துட்டு அதே மாதிரி கிரிக்கெட் ஃபைட்டு சீன்ஸ். அப்படியே கட் பண்ணா இங்க வந்துட்டு ஜாதி சண்டை பிரச்சனை, அங்கேயும் வந்துட்டு அதே மாதிரி ஜாதி சண்டை பிரச்சனை. ஊர்ல உள்ள எல்லா ஆம்பளைங்களையும் போலீஸ்காரங்க பிடிச்சு போயிட்டாங்க. சோ இந்த மாதிரி வந்து நிறைய கனெக்டிவான மேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ளூ ஸ்டார்லயும் இருக்குது, நம்ம லால் சலாத்லயும் இருக்குது.
ஒரே ஒரு டிஃபரன்ஷியான மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லால் சலாம்ல வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்காருன்னா அங்க வந்துட்டு ஒருத்தர் இருக்காரு ப்ளூ ஸ்டார்ல, அது வந்துட்டு போட்டோ போடுறான், பேர் எனக்கு தெரியல. சோ அது போட்டோ போடுறோம் பாருங்க. ஒன்று இருந்தா அதான் டிசிப்ளின் இருக்கும். அப்ப இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ட் இருக்கா? சோ இது மாதிரி தாங்க. இப்போ இந்த படத்துல என்ன டிஃபரெண்டா காமிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு? நமக்கு வந்துட்டு தோணுது இல்ல, சரி ப்ளூ ஸ்டார் மாதிரி இருக்க கூடாது, ஐயோ அது நல்ல படம் தான், பட் நல்ல படம் சொல்லல, ஆனா அதே படத்தையே அங்க திரும்ப எடுத்தா என்னது அது? சோ அப்போ நம்ம அந்த படத்தை வந்துட்டு லால் சலாம் படம் வரும்போது வந்துட்டு இந்த டவுட் எல்லாம் நமக்கு கிளியர் ஆகுதா அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்க இந்த ட்ரெய்லரை இன்னும் பார்க்கலன்னா இந்த ட்ரெய்லரை பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மைண்ட் தாட்ல வருது அப்படிங்கறது வந்துட்டு என்னோட கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க, உங்க அந்த சன் டிவி அவங்களோட கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. சோ நீங்க வந்துட்டு சொல்றதுதான் இருக்குது, மக்களாகி நீங்க வந்துட்டு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு லால் சலாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ட்ரெய்லர் இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மட்டும் பார்த்துட்டு அந்த கதையை கோட்ட விட்டுறாதீங்க. சோ அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பிம்பத்தை வந்துட்டு அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு அதை பாருங்க, அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு கிளாரிட்டி புரியும். ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு வந்துட்டு அந்த சூப்பர் ஸ்டார் அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை, என்னடா இது இப்போ டக்குனு போற மாதிரி இருந்துச்சு, சூப்பர் ஸ்டார் வேற அப்படின்னு இருந்துச்சு. டக்குனு அதை ஃபாஸ்ட் பண்ணி வச்சு சூப்பர் ஸ்டார் அவர் மைண்ட்ல அப்படியே இல்லைங்க சார் நான் வந்துட்டு கதையை பார்த்துடுறேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த கதையெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஓவரால் உள்ள மேட்டர்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த வீடியோ சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த ட்ரெய்லரை பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு நம்ம கமெண்ட்ஸ் போடுங்க, முடிஞ்சா ஒரு லைக் போடுங்க, அண்ட் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.